ஹலோ சாக் டிவி நண்பர்களே, நான் உங்கள் கதை சொல்லி ஃப்ரெண்டு விஜயா. இன்றைக்கி உங்கள் ஹாலிடேயை ஜாலிடே ஆக்கிறதுக்காக ஒரு சூப்பர் கதையோடு வந்திருக்கேன். ஒரு நாளைக்கு டிட்டுவும் கிட்டுவும் ஜாலியாக நடந்து போயிட்டு இருந்தாங்களாமா. அப்போ நல்லா புசு புசுன்ட்டு வெள்ளையாக அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக புசு புசுன்ட்டு ஒரு முடி இருக்கிற மாதிரி ஏதோ ஒன்று பறந்து போச்சான் ஒரு பொருள். இது க்யூட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அதை குதித்து அதை பிடிச்சானாமா டிட்டு. உடனே அது பேச ஆரம்பிச்சுதான். குட்டி பையா, என்னை ஏன் பிடிக்கிற? நான் இன்னொரு இடத்துல போய் விழணும், விழுந்து நல்லபடியாக நல்ல செடியாக வளரணும் அப்படின்னோடனே, என்னது நீ செடியாக வளர போறியா? நீ யார் முதல்ல அப்படின்னு கேட்டானாமா. எனக்கு தெரியலையாப்பா, நான் தான்ப்பா காட்டன் சீடு, அதாவது பருத்தி விதை, பருத்தி செடியிலேருந்து நான் பிச்சுக்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் எதுக்கு பறந்து போயிட்டுருக்கேன்னா, வேறு எங்கேயாவது நல்ல இடத்துல போய் விழுந்தேன்னா அந்த இடத்துல நான் பருத்தி செடியாக வளருவேன். அதுக்கு தான் பறக்கிறதுக்கு வசதியாக இருக்கிறது தான் நான் வந்து நல்லா புசு புசுன்னு ப்ளஃபியாக இருக்கேன் பார்த்தியா அப்படின்னோடனே, ஓ நீ விதையா? சரி சரி, நல்லபடியாக வளருன்னு அப்படின்னு சொல்லி டாட்டா காட்டி அனுப்பி விட்டாங்களாமா. அடுத்து ஆற்று பக்கமாக இந்த காலாரம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஆற்றுல வந்து ஒரு தேங்காய் மிதந்து வந்துட்டு இருந்துச்சான். ஒரு தேங்காய் விழுந்துருச்சு போல இருக்க, நம்ம எடுத்துக்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போனவுடனே அந்த தேங்காயும் பேச ஆரம்பிச்சுதான். குட்டி பசங்களா, என்னை பிடிக்காதீங்க, நானும் வளர வேண்டாமா அப்படின்னு. என்னது நீ வளர போறியானா? ஆமாம், நான் எங்கேயாவது போய் கரை ஒதுங்கினேன்னா அங்கே வந்து மண்ணில் புதஞ்சி நானும் ஒரு தென்னை மரம் முளை விட்டுன்னு. அப்படியா, அதுக்கு தான் போயிட்டுருக்கியானா? ஆமாம், சும்மா என்னைய நான் அதுக்கு ஆற்றுல போயிட்டுருக்கேன்னு நினச்சிங்களா? இல்லையே, நான் பெருசாக இருக்கேன்ல, ஹெவியாகவும் இருக்கேன், அதனால் காற்றுலாம் நீ அடிச்சிட்டு போகுமா? முடியாது, அதனால தான் இப்படி தண்ணியில் அப்படி போயிடுறேன். சூப்பர்ப்பா, என்ன ஒரு ஐடியா உனக்குன்னு சொல்லிட்டு அதை பாராட்டிட்டு போனாங்களாமா. அடுத்து எங்கே போனாங்க? அடுத்து அவங்க போன இடம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல மாம்பழ தோட்டமா. நல்லா மாமரங்களாக நிறைஞ்சு சூப்பர் சூப்பர் மாம்பழங்களாக அங்கே பழுத்து தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. சரி, நம்ம 2 3 பறித்து சாப்பிடுவோம் அப்படின்ட்டு போகும்போது தான் அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்து கேட்குறான் டிட்டு. ஏன்பா மாமரமே, நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டேன், சில விதைகளில் பறக்குது, சில விதைகள் தண்ணியில் போகுது, உன்னோட விதைகள் என்னப்பா ஆகும்னு. என்னப்பா ஆகும்? அங்கே பாரு, மாங்கொட்டை கிடக்கு பாரு, அதுதான் என்னோடய விதை. என்னை யார் என்ன பண்ணுவா? நானே தான் வளர்ந்துக்கணும், ஆனால் எனக்கு எங்கே போய் விழுகிறது, எனக்கு வேறு வழியே தெரியலையே அப்படின்னு. நீ ஏன்பா கவலைப்படுற, நாங்கள் உனக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிட்டுவுக்கிட்டும் அந்த மாங்கொட்டையை எடுத்துகிட்டு வந்து நல்லபடியாக குழியை தோண்டி புதைச்சி தண்ணி ஊற்றி வளர்க்க ஆரம்பித்தாங்களாம். ஸோ மாமரத்தோட விதையும் மாங்கொட்டையும் இப்படி தான் நல்ல மரமாக வளர்ந்து செழிப்பாக இருக்கும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அருமையாக இருக்குல்ல அந்த சீட்ஸுன்ற அந்த கதை, அதாவது விதைகள். இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதே மாதிரி சூப்பர் கதையோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். சாக் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் 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 பாய்.